ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சாரின்ற படம் தான். இது பல மொழியில் வந்திருக்கு. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு. ஸோ தமிழில் நான் பார்த்தேன். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா கிரி கிருஷ்ணா கமல் இயக்கியிருக்காரு. ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ராம்கோபால் வர்மா பண்ணியிருக்காரு. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சத்யா யாடு, ஆர்யா தேவி மற்றும் மொத்தமே 4-5 கேரக்டர் தான். ஸோ இந்த 2 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த சத்யா யாதுன்றது கிட்டுன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த கிட்டுன்றது ஒரு ஃபோட்டோகிராஃபரு. ஒரு ஒகேஷனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சாரி கட்டுற பொண்ணை ஒருத்தர் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவன் மேலே வந்து அஃபெக்ஷன் ஆகி அவளையே வந்து ஃபாலோ பண்ணி என்னென்னா அப்படி பார்க்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாடலு. அப்போ ஃபோட்டோ ஷூட்க்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறாரு இந்த கிட்டு. அப்போ தானாகவே வர இவன் வந்து ஒரு எசென்ட்ரிக்கான பீப்புள். ஸோ இவன் சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறாங்க, எப்படி தப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாமல் தவறான இதில் மாட்டிக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை சொல்லுது. ஸோ இப்போ இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்து அதை அப்படியே சைக்கத்தனமாகி இவளை எப்படி வந்து அவளை வந்து டார்ச்சர் பண்ணுறான். அதனால் இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பாதிப்பு. இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சாரி கட்டவே தயங்குது. அந்த அளவுக்கான அஃபெக்ஷன் என்ன பிரச்சனை நடந்தது அப்படி தான் படத்தோட கதை சொல்லுது. ஒரு பெரிய ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கான் இவன். ஸோ அந்த இதில் வந்து இந்த ஆர்யா தேவியை வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் காட்டுறாங்க. ஆனால் இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடுது இது வந்து இதுதான் கதை அப்படி ப்ரெடிக்டபுளாக தெரிஞ்சிடுது. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. அந்த ஹீரோட ஆக்டிங் வந்து ஒரே மாதிரி இருந்ததால் அது இன்னும் போரிங்காக இருந்து. இந்த பொண்ணு வந்து சாரி கட்டுறதுக்கே மறுத்து பார்த்திங்கன்னா இந்த சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு ஐட்டம் சாங் மாதிரி வந்து அந்த படத்தோட தன்மையை கெடுத்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் பார்க்கலாமா எப்படின்னு பார்த்தா இது ஒரு போர் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்து நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து மைண்டில் வந்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் 2 கேரக்டரை காமிச்சு போர் அடிச்சது. இன்னொன்று அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அண்ணன் இருப்பான். அவன் நல்லா பாடியாக பில்டப்பாக இதுவாக இருப்பான், பாடி பில்டப்பாக நல்லா பாடியாக இருப்பான். ஆனால் அவனை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹீரோ வந்து அடிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் ஏற்றுக்காத மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.